வணக்கங்க. நாங்கள் தர்பூசணி விவசாயி, நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வட்டங்க, மாதேசம்பாளையங்கிற கிராமம். நாங்கள் இப்போ 5, 6 வருஷமாக தர்பூசணி தான் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. இப்போ பரவலாக என்ன பேச்சு வருது அப்படின்னா, தர்பூசணியில் கலருக்காகவும், ஸ்வீட்னஸ்க்காகவும், சைஸ் பெருசாகிறதுக்காகவும் ஊசி போட்டு பெருசு பண்ணுறாங்க, அல்ல ஊசி போட்டு கலரை வர வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு இருக்குங்க. கண்டிப்பாக அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு தர்பூசணியில் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாவே அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துடுங்க. அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் தண்ணி பூரா வெளியே வந்துடும். அப்புறம் எப்படி அது ஊசி இன்ஜெக்ஷன் பண்ணி அது பெருசு பண்ண வைக்க முடியும், அல்லது கலர் வைக்க முடியும்? அது வாய்ப்பே கிடையாது. அப்படியே நீங்கள் அது ஊசி போட்டிங்கனாலும் 24 மணி நேரத்தில் 24 ஹவர்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா அது ஸ்பாயில் ஆகிடும், கெட்டு போயிருங்க, அழுகிடும். ஸோ இதுக்கான சான்ஸே இல்லை. வியாபாரிகளும் அப்படி பண்ண முடியுங்கிறது வாய்ப்பு கிடையாதுங்க. ஏன்னா ஊசி போட்டோம்னாவே அடுத்த நாளே அந்த காய் கெட்டு போயிருங்க. ஊசி போடும்போதே அதில் இருக்கிற நீர்லாம் வெளிவர ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ டோட்டலாக கெட்டு போயிடும். ஊசி போட்டெல்லாம் கலர் வர வைக்க வேண்டியதுங்க, தானாகவே பழுத்துரும். ஒரு பழம்னு இருந்தாவே இயற்கையாகவே அது அந்த ஸ்டேஜ் முத்தும் போது தானாகவே பழுத்துருங்க. ஸோ அதுக்காக கலருக்கு வர வைக்கிறதுக்காக நாங்கள் எதுவும் ஆட் பண்ணுறதில்ல. இது வதந்தி தான். இப்படி வதந்தி வர்றதுனால எங்களுடைய விற்பனை விலையும் டோட்டலாக ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி வதந்தி பரப்பாதீங்க. நீங்கள் பரப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எங்களுக்கு இப்போ யாரும் வாங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. விவசாயிகளுக்கு தெரியும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. ஆனால் வாங்கி சாப்பிட்றது என்னப்பா உண்மையாக இருக்குமோ, இன்ஜெக்ஷன் போட்டு அந்த பழத்தை சாப்பிட்டா நமக்கு உடம்பு சரியில்லாத போயிருமோ, வேறு ஏதாவது ஆயிருமோன்னு ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பே இல்லை. நாங்களாம் ரொம்ப சிரமப்பட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 1% கூட எதுவும் இந்த பழத்தை உடம்பை கெடுக்கிற அளவுக்கு நாங்கள் எந்த இதுவும் செய்கிறதில்ல. ஏன்னா நாங்களும் இதான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு வதந்தி கலப்பாதீங்க. விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி எந்த வதந்தியும் பரப்ப வேண்டாங்க.